தமிழ் ஒளி புத்தகங்கள், வரலாற்றுக் கதைகள். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். வாசிப்பது லாவண்யா முருகேசன். அத்தியாயம் 37. கண்ணபிரான். முன் அத்தியாயத்தில் கூறியபடி இதயத்தில் பெரிய பாரத்துடன் மடத்தின் வாசற்பக்கம் வந்து ஆயனர் தம் உள்ள நிலையை வெளிக்கு காட்டாமல் சமாளித்துக் கொண்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், இப்பொழுதே நாம் ஊருக்கு திரும்பி விடலாமல்லவா என்று கேட்டார். கமலியை பார்த்துவிட்டு காலையில் போகலாம் அப்பா என்று சிவகாமி மறுமொழி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கடகடவென்ற சத்தத்துடன் இரட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கே நின்றது. அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தின் முன்தட்டிலிருந்து குதித்து வந்து மடத்து வாசலில் ஆயனரும் சிவகாமியும் நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்தான். அவன் நல்ல திடகாத்திர தேகமுடையவன். பிராயம் 25 இருக்கும். ஐயா, இங்கே மாமல்லபுரத்திலிருந்து ஆயனச் சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமி அம்மையும் வந்திருக்கிறார்களாமே, நீங்கள் கண்டதுண்டோ என்று அவன் கேட்டான். ஓஹோ, கண்ணபிரானா, எங்களை யாரென்று தெரியவில்லையா உனக்கு என்றார் ஆயனர். அதுதானே தெரியவில்லை. இந்த சப்பை மூக்கையும் இந்த அகலக்காதையும் எங்கே பார்த்திருக்கிறேன், நினைவு வரவில்லையே என்று கண்ணபிரான் தன் தலையில் ஒரு குட்டு குட்டிக் கொண்டு யோசித்தான். என் அப்பனே, மண்டையை உடைத்துக்கொண்டு எங்கள் மேல் பழியை போடாதே. கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டாள். நீ தேடி வந்த ஆயனச் சிற்பியும் சிவகாமியும் நாங்கள்தான் என்றார் ஆயனர். அடடடா, இதை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா? எனக்கும் சந்தேகமாய்த்தான் இருந்தது. ஆனால் கண்ணார் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யென்று கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும். அவருடைய மகள் சிவகாமியாக்கும். ஆனால் உங்களில் ஆயனச் சிற்பியார், அவருடைய மகள் யார் என்று விகடகவியான அந்த ரதசாரதி கேட்டுவிட்டு அந்தி மாலையின் மங்கிய வெளிச்சத்தில் அவ்விருவர் முகங்களையும் மாறி மாறி உற்று பார்த்தான். சிவகாமி கலகலவென்று நகைத்துவிட்டு, அண்ணா, நான் தான் சிவகாமி. இவர் என் அப்பா. நாம் நிற்பது பூலோகம், மேலே இருப்பது ஆகாசம். உங்கள் பெயர் கண்ணபிரான், என் அக்கா கமலி. இப்போது எல்லாம் ஞாபகம் வந்ததா? அக்கா சௌக்கியமா? இன்று ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வருவதாக எண்ணியிருந்தோம் என்றாள். ஓஹோ, அப்படியா? கும்பிடப் போன தெய்வம் விழுந்தடித்து குறுக்கே ஓடி வந்த கதையாக அல்லவா இருக்கிறது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தீர்களா? ஆமாம். வரலாமா கூடாதா? ஒரு விதமாக யோசித்தால் வரலாம், இன்னொரு விதமாக யோசித்தால் வரக்கூடாது. அப்பா, நாம் ஊருக்கே போகலாம், புறப்படுங்கள் என்று கோபக்குரலில் சிவகாமி கூறினாள். அம்மா, தாயே, அப்படி சொல்லக்கூடாது. கட்டாயம் வரவேண்டும். நான் இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பிய போது கமலி என்ன சொன்னால் தெரியுமா? இதோ பார், இன்றைக்கு நாவுக்கரசர் மடாலயத்துக்கு ஆயனச் சிற்பியார் வருகிறாராம். அவருடன் என்னுடைய தோழி சிவகாமியும் வந்தாலும் வருவாள். 2 பேரையும் அழைத்து கொண்டுதான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்றாள். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர்கள் பெரிய மனுஷால் கமலி, நம்மை போன்ற ஏழைகள் வீட்டுக்கு வருவார்களா? வந்தால்தான் திரும்பி போவார்களா என்றேன். அதற்கு கமலி நான் சாக கிடக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வா என்றாள். அடடா, கமலிக்கு ஏதாவது உடம்பு அசௌக்கியமா என்ன என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார். ஆமையா, 1 வருஷமாக கமலி அவளுடைய தோழியை பார்க்காமல் கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை விட்டு கொண்டிருக்கிறாள். 3/4 பிராணன் ஏற்கனவே போய்விட்டது. மீதியும் போவதற்குள் நீங்கள் வந்தால் நல்லது. அப்படியானால் உடனே கிளம்பலாம். அதற்குள்ளே இங்கே ஜனக்கூட்டம் கூடிவிட்டது என்றாள் சிவகாமி. உண்மையிலேயே அங்கே கூட்டம் கூடிவிட்டது. நகரத்தில் அந்த நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரதசாரதியுடன் பேசிக் கொண்டிருக்கும் காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்து இழுத்ததில் ஆச்சரியம் என்ன? ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தான் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படி செய்தான். காஞ்சி மாநகரின் விசாலமான தேரோடும் வீதிகளில் 2 குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த ரதசாரதியினால் ஓட்டப்பட்டு விரைந்து சென்றது. ரதம் போய்க் கொண்டிருக்கையில் சிவகாமி, அண்ணா, உங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று நான் சொன்னதற்கு இன்னொரு விதத்தில் யோசித்தால் வரக்கூடாது என்று சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டாள். தங்கச்சி, மடத்திலே இருந்து குமார சக்கரவர்த்தியை அழைத்து போனேன் அல்லவா? அரண்மனை வாசலில் அவர் இறங்கியதும் என்னை பார்த்து, கண்ணா, ரதத்தை ஓட்டிக்கொண்டு மடத்துக்கு போ. அங்கே ஆயனரும் அவர் மகளும் இருப்பார்கள். அவர்களை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு போய் மாமல்லபுரத்தில் விட்டுவிட்டு வா. அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காதே என்று கட்டளையிட்டார். குமார சக்கரவர்த்தி அவ்விதம் கட்டளையிட்டிருக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து போகலாமா என்று யோசித்தேன் என்றான் கண்ணபிரான். சுற்றி வளைத்து பீடிகை போடாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதோ என்று சிவகாமி கேட்டாள். முடியாது தங்கச்சி, முடியாது. அதற்கு காரணமும் உண்டு. முன்னொரு காலத்தில் நான் சின்ன குழந்தையாயிருந்த போது, நிறுத்துங்கள், நான் அதை கேட்கவில்லை.
அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்திலிருந்து போனாரே, ஏதாவது விசேஷமான செய்தி உண்டோ என்று கேட்டேன். மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள். மதுரையிலிருந்து தூதர்கள் என்றதும் சிவகாமிக்கு தான் முன்னம் கேள்விப்பட்ட திருமணத் தூது விஷயம் ஞாபகம் வந்தது. எனவே தூதர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள் என்று கவலை தொனித்த குரலில் கேட்டாள். அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களை எல்லாம் நான் கவனிப்பதில்லை தங்கச்சி என்றான் கண்ணபிரான். அதை கேட்ட ஆயனர், ரொம்ப நல்ல காரியம் தம்பி. அரண்மனை சேவகத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை காதிலேயே போட்டுக்கொள்ளக்கூடாது என்றார். அப்போது ரதம் தெற்கு ராஜ வீதியில் அரண்மனையின் முன்வாசலை தாண்டி போய்க் கொண்டிருந்தது. வீதியின் ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்திருந்த அரண்மனையின் வெளிமதிலையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் புரிந்த வீரர்களையும் உள்ளே தெரிந்த நெடிய பெரிய தாவல்யமான சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயர்ந்து கொண்டு போன உப்பரிகை மாடங்களையும் சிவகாமி பார்த்தாள். தன்னையும் தன்னுடன் இதயத்தை கவர்ந்த சுகுமாரரையும் பிரித்து கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாடக்கூடங்களும் தடையாக நிற்கின்றன என்பதை எண்ணி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். அத்தியாயம் 38. கமலி. காஞ்சிமா நகரில் சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனைக்கு பின்புறத்தில் விஸ்தாரமான பூந்தோட்டம் இருந்தது. பூந்தோட்டத்தின் பின்புற மதிர்ச்சுவரை ஒட்டி சில சிறு கட்டிடங்கள் இருந்தன. அவற்றில் சில குதிரை லாயங்கள், சில ரதங்களை நிறுத்தும் கொட்டடிகள், மற்றவை ரத சாரதிகளும் தோட்டக்காரர்களும் வசித்த வீடுகள். அந்த வீடுகளில் ஒன்றுக்கு முன்னால் கண்ணபிரான் ஓட்டிக்கொண்டு வந்த ரதம் நின்றது. ரதத்தின் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண் குதூகலமாக குதித்து கொண்டு ஓடி வந்தாள். கமலி, யாரை அழைத்து வந்திருக்கிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே கண்ணபிரான் ரதத்திலிருந்து குதித்தான். அதே சமயத்தில் ரதத்திலிருந்து சிவகாமி இறங்குவதை பார்த்த கமலி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று சிவகாமியை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டாள். அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெரியவர் வந்தார். அப்பா, யார் வந்திருக்கிறார் பாருங்கள் என்றான் கண்ணபிரான். அந்த பெரியவர் உற்று பார்த்துவிட்டு, வாருங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டு ஆயனரின் அருகில் சென்றார். பெரியவரும் ஆயனரும் பேசிக்கொண்டே வீட்டு திண்ணையில் அமர்ந்தார்கள். கமலியும் சிவகாமியும் உள்ளே போனார்கள். சிவகாமியும் கமலியும் குழந்தை பிராயத்திலிருந்து தோழிகள். ஆயனர் காஞ்சியில் இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கமலியின் பெற்றோர்கள் வசித்தார்கள். சிவகாமி குழந்தையாய் இருந்த போதே அவளை காட்டிலும் 1.5 வயது மூத்தவளான கமலி சிவகாமியை தன் மடியில் வைத்துக்கொண்டு தங்கச்சி என்று அருமையாக அழைத்து சீராட்டுவாள். குழந்தை சிவகாமியும் அக்கா அக்கா என்று மழலைச் சொல்லில் குளறுவாள். இவ்வாறு ஆரம்பித்த அக்குழந்தைகளின் சிநேகமும் நாளுக்கு நாள் வளர்ந்து முதிர்ந்து வந்தது. ஆயனர் காட்டுக்குள்ளே சென்று வீடு கட்டி கொண்டு வசிக்கத் தொடங்கிய பிறகு கமலி அடிக்கடி அங்கு வந்து மாதக்கணக்கில் தங்கியிருப்பாள். சிவகாமி ஆட்டம் பயிலும் போதெல்லாம் கமலி அவள் எதிரில் இருந்து இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாள். அவளுடைய ஆட்டத் திறமையை பாராட்டுவாள். என் தங்கச்சிக்கு இணை 17 உலகத்திலும் கிடையாது என்பாள். ஆயனருக்கு அடுத்தபடியாக சிவகாமிக்கு ஆட்டக்கலையில் ஊக்கமளித்தவள் கமலி என்றுதான் சொல்ல வேண்டும். கமலியின் தகப்பனார் காஞ்சியில் பெயர் பெற்ற குதிரை வியாபாரி. அரேபியா முதலான வெளி தேசங்களில் இருந்து அவர் குதிரைகள் தருவிப்பார். மாமல்லபுரத்து துறைமுகத்தில் கப்பலில் வந்து குதிரைகள் இறங்கும். அவற்றை காஞ்சிக்கு கொண்டு வருவார். முதலில் அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவரும் பல்லவ சைனியத்தின் குதிரைப்படை தலைவரும் வந்து புதிதாக தருவிக்கப்பட்ட குதிரைகளை பார்ப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டது போக மற்ற குதிரைகளைத்தான் பொது ஜனங்களுக்கு விற்கலாம். இதன் காரணமாக அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவர் அடிக்கடி கமலியின் தந்தையை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வருவதுண்டு. சில சமயம் அவருடன் அவருடைய மகனும் வருவான். அந்த வாலிபன் பெயர்தான் கண்ணபிரான். தந்தைமார்கள் இருவரும் குதிரை பரிவர்த்தனை விஷயமாக பேசிக் கொண்டிருக்கையில் மகனுக்கும் மகளுக்கும் இடையே இருதய பரிவர்த்தனை நடந்து கொண்டிருந்தது. இரு குடும்பத்தாருக்கும் விஷயம் தெரிந்தபோது கண்ணபிரானுக்கும் கமலிக்கும் கல்யாணம் செய்து வைத்தார்கள். இது நடந்து வருஷம் 1.5 ஆயிற்று. இந்த 1.5 வருஷமும் சிவகாமியும் கமலியும் சந்திக்கவில்லை என்றாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நினையாத நாள் கிடையாது. இரவு உணவு அருந்திய பின்னர் ஆயனரும் அரண்மனையின் அசுவபாலரும் வாசல் திண்ணையில் காற்றோட்டமாக படுத்துக்கொண்டு யுத்த நிலைமையை பற்றி பேசத் தொடங்கினார்கள். வீட்டுக்குள்ளே அரண்மனை பூந்தோட்டத்தை அடுத்திருந்த அறையில் சிவகாமியும் கமலியும் படுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யுத்தத்தை பற்றி பேசவில்லை. கமலியின் இல்வாழ்க்கைதான் அவர்கள் சம்பாஷணையில் முக்கிய விஷயமாக இருந்தது. இடையிடையே களீர் களீர் என்று அவர்கள் குதூகலமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. இரவு 1.5 ஜாமத்துக்கு மேல் ஆனபோது வாசல் திண்ணையிலிருந்து ஆயனர், அம்மா சிவகாமி, உதயத்திற்கு முன்னால் நாம் புறப்பட வேண்டும். பேசியது போதும், தூங்கு என்றார். கமலியும் சிவகாமியும் உடனே கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்தார்கள். சிறிது நேரம் ஆனதும் சிவகாமி தூங்கிவிட்டதாக எண்ணிக்கொண்டு கமலி சத்தம் செய்யாமல் எழுந்திருந்து அந்த அறையின் ஒரு பக்கத்து கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்குள் சென்றாள்.
சிவகாமி கண்களை மூடிக்கொண்டு இருந்தாளே தவிர உண்மையில் தூங்கவில்லை. அவளுடைய உள்ளத்தில் எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் அலைமேல் அலையெறிந்து தோன்றிக் கொண்டிருந்தன. கமலிக்கு கண்ணபிரான் மேல் காதல் உண்டான நாளிலிருந்து அவள் தன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் சிவகாமியிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆரம்பத்திலிருந்தே கமலியின் காதல் ஆனந்தமாயிருந்தது. எவ்வித துக்கமோ வேதனையோ அவள் மனத்தில் ஏற்பட்டதில்லை. அந்த நாட்களில் அவளுடைய பேச்சு ஒரே குதூகலமாகவும் எக்களிப்பாகவுமே இருந்து வந்தது. கல்யாணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளின் இல்வாழ்க்கையும் அவ்விதமே குதூகலமாயிருக்கிறதென்பதை இப்போது சிவகாமி தெரிந்து கொண்டாள். ஆனால் தன்னுடைய காதல் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்க வேண்டும்? அதில் எத்தனை வேதனை, எத்தனை ஆத்திரம், எத்தனை கோபதாபம்! கமலியின் குதூகலமான காதலுக்கும் தன்னுடைய வேதனைமயமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணிப் பார்க்க பார்க்க தனக்கு தகுதியில்லாத இடத்தில் காதலைச் செலுத்தியதுதான் தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சிவகாமிக்கு தோன்றியது. அவரோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்கு உரியவர். நாமோ கல்லில் உளியினால் வேலை செய்யும் சிற்பியின் மகள். அவருடைய காதலுக்கும் நாம் ஆசைப்படுவது பெரிய பிசகுதான். ஆனால் இந்த பிசகுக்கு காரணம் யார்? இந்த ஏழைச் சிற்பியின் மகளை தேடிக்கொண்டு அவர்தானே வந்தார். கவலையுமின்றி காட்டில் துள்ளி விளையாடும் மானைப் போல் குதூகலமாக ஆடிப்பாடி கொண்டிருந்த அபலைப் பெண்ணின் உள்ளத்தில் அவர்தானே ஆசைத் தீயை மூட்டினார். அந்த ஆசையானது இப்போது இப்படி பெரு நெருப்பாய் மூண்டு விட்டதே! உடம்பையும் உள்ளத்தையும் இப்படி தகிக்கின்றதே! சற்று நேரம் புரண்டு பார்த்ததும் தூக்கம் வராமற் போகவே சிவகாமி படுக்கையை விட்டு எழுந்தாள். அந்த அறையின் பின்புறச் சுவரில் இருந்து பலகணியின் மாடத்தில் உட்கார்ந்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே பலகணியின் வழியாக பங்குனி மாதத்து இளந்தென்றல் ஜிலுஜிலுவென்று வந்து கொண்டிருந்தது. அது சும்மா வரவில்லை. அரண்மனை பூந்தோட்டத்திலிருந்து செண்பக மரங்களில் நுழைந்ததும் மல்லிகைச் செடிகளின் மீது தவழ்ந்தும் அந்த மலர்களின் இன்ப நறுமணத்தை அளாவிக் கொண்டு வந்தது. அவ்விதம் செண்பகமும் மல்லிகையும் கலந்து உண்டான சுகந்தமானது சிவகாமியின் உள்ளத்தில் ஏதோ தெளிவில்லாத பழைய ஞாபகங்களை உண்டாக்கிற்று. எத்தனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஜென்ம ஜென்மாந்திரங்களில் இதே விதமாக நறுமணத்தை அவள் நுகர்ந்தது போலவும், அந்த காலங்களிலும் இதே விதமான இன்ப வேதனை அவள் மனத்தில் குடிகொண்டிருந்தது போலவும் மங்கிய நினைவுகள் உண்டாயின. தனது அன்பைக் கவர்ந்து உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆருயிர் காதலன் தனக்கு வெகு சமீபத்தில் இருந்தும் அவனை அடைய முடியாதிருப்பது போலவும், இருவருக்கும் இடையில் இன்னதென்று தெரியாத இடையூறுகள் முளைத்து பெரிய கரிய நிழல் உருவங்கள் எடுத்து நிற்பது போலவும் மனத்தில் பிரமைகள் உண்டாயின. அத்தியாயம் 39. கமலியின் மனோரதம். விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையையும் ஒருங்கே தந்த மேற்கூறிய நிழல் நினைவுகளை பொறுக்க முடியாமல் சிவகாமி சாளர மாடத்திலிருந்து எழுந்தாள். அறையின் பின்புறக் கதவை ஓசைப்படாமல் மெதுவாய் திறந்து கொண்டு பூந்தோட்டத்துக்குள் பிரவேசித்தாள். அப்போது இரவில் 3ஆம் ஜாமம் நடந்து கொண்டிருந்தது. பிறைச்சந்திரன் விரித்த இளம் நிலவின் மோகன ஒளியில் அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்தில் காணும் ஒரு காட்சி போல தென்பட்டது. பூந்தோட்டத்தில் உலாவி வர எண்ணி புறப்பட்ட சிவகாமி வீட்டுச் சுவரோரமாக சற்று தூரம் சென்றபோது பேச்சுக்குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள். கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருந்த அறையின் பின்புற பலகணி வழியாக அவர்களுடைய பேச்சு தெளிவாக கேட்டது. அந்த பக்கம் போகாமல் திரும்பிவிட வேண்டுமென்று எண்ணிய சிவகாமியின் செவியில் மாமல்லர் குமார சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகள் விழுந்தன. பிறகு அவளுடைய கால்கள் திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டன. பலகணியின் அருகில் சுவர் ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதை கேட்டாள். மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னர் தூது அனுப்பியதில் என்ன ஆச்சரியம்? பூலோகத்திலுள்ள ராஜராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அவருக்கு பெண் கொடுக்க போட்டியிட மாட்டார்களா? என்றாள் கமலி. மாமல்லருக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டுமென்று மகாராணிக்கு ஆசை. 3 தேசத்து ராஜாக்களுக்கு திருமண தூது அனுப்ப வேண்டுமென்று ஏற்பாடு செய்திருந்தார். அதற்குள்ளே இந்த யுத்தம் வந்து விட்டதால் அது தடைப்பட்டு போயிற்று. இப்போது பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியிருப்பதில் மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் என்றான் கண்ணபிரான். சரி, அப்புறம் என்ன நடந்தது என்று கமலி கேட்டாள். அரண்மனையில் மாமல்லரை விட்டேன். உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகிவிட்டது. சண்டையா? எதற்காக? குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம் என்று யாராவது சொன்னாலே அவருக்கு பிரமாதமான கோபம் வந்து விடுகிறது. இதற்குத்தானா இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினீர்கள்? போர்க்களத்திலிருந்துதான் ஏதோ செய்தி வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்தளவா ஓடி வந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமாக பேசினார். முக்கியமான ரகசியம், கேட்டால் பிரமித்துப் போவாய் என்றான் கண்ணன். பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா? என்றாள் கமலி. ஓஹோ, நீ பெண் பிள்ளையா? மறந்து போய்விட்டேன் என்று கண்ணன் நகைத்து கொண்டே கூறினான். ஆமாம், நீ ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து போய்விடுவாய். யுத்தம் வருகிறதல்லவா? யுத்தம் வரட்டும், அப்போது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று.
நீ என் காலில் விழுந்து, கண்ணா, யுத்தத்துக்கு போகாதே என்று கதறப் போகிறாய். நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போகப் போகிறேன். அப்படியா நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனத்தில்? யுத்தம் கிட்டி வரும்போது நீ போகாவிட்டால் நானே உன்னை கழுத்தை பிடித்து தள்ள மாட்டேனா? கல்யாணம் ஆன பிறகு நீ இப்படி பயங்கொள்ளியாக போனதை பார்த்துவிட்டுத்தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் என்றாலே எரிந்து விழுகிறார் போலிருக்கிறது. இப்படித்தானே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கிறார் என்றுதானே எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசகு கமலி, பெரும் பிசகு. எது பிசகு கண்ணா? எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது பிசகு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேற காரணம் இருக்கிறது. அது பெரிய ரகசியம். அதிலும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றிய ரகசியம் கமலி. என்ன? என்ன? என் தங்கச்சியைப் பற்றி எனக்குத் தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது? ஏதாவது இசைக்கேடாகச் சொன்னாயோ? பார்த்துக்கொள். இசைக்கேடு ஒன்றுமில்லை. பெருமையான விஷயந்தான். சொன்னால் எனக்கு என்ன தருகிறாய்? சொல்லிவிட்டு கேள். பொருளை பார்த்து விட்டல்லவா விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றாள் கமலி. அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமலி. ஆ என்னும் சத்தம் மட்டும்தான் கமலியின் வாயிலிருந்து வந்தது. அவள் ஆச்சரியத்தினால் திகைத்து விட்டாள். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் நெஞ்சில் அந்த சத்தமானது கூரிய அம்பைப் போல் புகுந்தது. தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமைத் தோழியிடம் தனது அந்தரங்கத்தை வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒளித்து வைத்திருந்தது பற்றி அவள் வெட்கினாள். அறைக்குள்ளே சம்பாஷணை மேலும் தொடர்ந்து நடந்தது. கமலி, நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமாயிருக்கிறதல்லவா என்று கண்ணபிரான் கேட்டான். அதிசயம் என்ன? நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலி என்றுதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேனே. அதனால்தான் அவருக்கு என் தங்கச்சியின் மேல் மனம் சென்றது என்று கமலி சமத்காரமாக விடை சொன்னாள். ஓஹோ, அப்படியா? நீயும் உன் தங்கையும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இந்த வேலை செய்தீர்கள் போலிருக்கிறது. உன்னுடைய வலையில் என்னை நீ போட்டுக் கொண்டாய். உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடித்து விட்டாள். என்ன சொன்னாய் என்று கமலி கம்பீரமாக கேட்டுவிட்டு மேலும் சொல்லம்புகளை போட்டாள். நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில் போட்டுக்கொண்டேன்? நானா வீட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு, கண்ணே பெண்ணே, நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று கதறினேன்? நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன்? இல்லை கமலி, இல்லை. நீ உன்னுடைய கண்ணாகிற வலையை வெறுமனே விளையாட்டாக விரித்தாய். அதிலே நானாக ஓடி வந்துதான் அகப்பட்டு கொண்டேன். நம்முடைய கதை இருக்கட்டும். மாமல்லருக்கு என் தங்கைக்கு நேசம் என்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது? அதைச் சொல் என்றாள் கமலி. பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கள்ளனுக்கு தெரியாதா கள்ளனின் சமாச்சாரம்? நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாய் பார்த்தேன் ஞாபகம் இருக்கிறதா? அம்மாதிரியே உன் தங்கையை இப்போது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். இவ்வளவுதானா? இன்னும் என்ன வேண்டும்? நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் பிடித்தானதும் உன் தங்கை மூர்ச்சையாகி விழுந்து விட்டாள் என்று சொன்னேனல்லவா? உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடியின் மீது வைத்தார். கமலி, அப்போது அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறின தெரியுமா? இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. இன்றைக்குத்தான் சர்வ நிச்சயமாயிற்று. இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. விம்மலுடன் அழுகை வரும் போலிருந்தது. சமாளித்துக் கொண்டு மேலும் நடந்த சம்பாஷணையை கேட்டாள். இவ்வளவு கூர்மையாய் கவனித்தாயே, நீ ரொம்பவும் புத்திசாலிதான். மாமல்லரும் பாக்கியசாலிதான் என்றாள் கமலி. மாமல்லர் பாக்கியசாலி என்றா சொல்கிறாய்? இதனால் ஏற்பட போகிற சங்கடங்களை எல்லாம் நினைத்தால் சங்கடம் என்ன வந்தது? குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம் என்றால் நம்முடைய கல்யாணத்தைப் போல் என்று நினைத்துக் கொண்டாயா? எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள். கண்ணா, என் தங்கையை மட்டும் சாமானியமான பெண் என்று நினைத்தாயா? தமயந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல் சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா? ஏதோ தமயந்தி மனம் வைத்து நலமகாராஜனுக்கு மாலையிட்டாள். ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரியாச்சே கமலி. என் தங்கை 1000 ராஜகுமாரிகளுக்கு இணையாவாள். கண்ணா, நீ வேணுமானாலும் பார். என்னுடைய மனோரதம் ஒரு நாள் கட்டாயம் நிறைவேறப் போகிறது. அது என்ன மனோரதம் கமலி? இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது. தங்க ரதத்தில் நவரத்ன சிங்காசனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ வீதிகளில் பவனி வருகிறார். அவருக்கு பக்கத்தில் தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியைப் போல் என் தங்கை சிவகாமி அமர்ந்திருக்கிறாள். தங்க ரதத்தின் முன்தட்டில் நீ ஜம்மென்று உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறாய். நான் அரண்மனை கோபுர வாசலில் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ரதம் அரண்மனை வாசலில் வந்து நின்றதும் கூடை கூடையாக மல்லிகை மலர்களையும் செண்பக மலர்களையும் அவர்கள் மேல் கொட்டுகிறேன். நடுவில் உன் தலையிலும் ஒரு கூடை பூவை கவிழ்க்கிறேன். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா.
கமலி, உன் மனோரதம் நிறைவேறினால் எனக்கும் அளவில்லாத சந்தோஷம்தான் என்றான் கண்ணன். சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ளே சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டாள். இருதயத்தின் அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்மலையும் அழுகையையும் ஆணமட்டு முயன்றும் அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு 4வது ஜாமத்தில் விழிப்புமில்லாமல் நித்திரையுமில்லாமல் அரை தூக்க நிலையில் சிவகாமி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த போது முன்னர் அவள் மனக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவமெடுக்க ஆரம்பித்தன. ஒரு செண்பக மரத்தின் கிளையில் 2 புறாக்கள் உட்கார்ந்து ஒன்றோடொன்று கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கின்றன. திடீரென்று சுற்றியிருந்த மரங்களெல்லாம் தீப்பட்டு எரியத் தொடங்குகின்றன. ஆண் புறாவானது பெண் புறாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்கிறது. அது போன வழியை பெண் புறா பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண் புறா திரும்பி வருமா, வந்து பெண் புறாவை தப்ப வைக்குமா? இதை அறிய முடியாதபடி பெண் புறாவை நாலாபுறமும் புகை வந்து சூழ்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவ்விதம் புகையினால் சூழப்பட்டிருப்பது பெண் புறா அல்ல, தானே என்று சிவகாமி பிரமையுறுகிறாள். கற்பனை உலக காட்சி மாறுகிறது. மல்லிகை தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமாக ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கின்றன. விளையாட்டினிடையே புள்ளிமானானது மல்லிகை புதருக்கு அருகில் மறைந்து நிற்கிறது. மல்லிகை புதரில் பூத்துச் சிரித்திருந்த வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளித் தெளித்திருந்த வெள்ளி பொட்டுகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமானை தாண்டிக் கொண்டு அப்பால் போகிறது. அதைக் கண்டு புள்ளிமான் சிரிக்கிறது. இப்படி அவை விளையாடிக் கொண்டிருக்கையில் ஒரு தடவை பெண்மான் ஒளிந்து கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் ஒரு மல்லிகை புதரில் 2 பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதைக் கண்டு அதிசயித்தது. பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல, அனல் கட்டிகள் என்று தோன்றியது. பின்னர் அந்த 2 அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் 2 கண்கள்தான் என்று தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிவிட்டது. கலைமானை கூவி அழைக்க அது முயன்றது. ஆனால் அதன் தொண்டையிலிருந்து சத்தமே உண்டாகவில்லை. மேலே என்ன ஆயிற்று? புள்ளிமான் தப்பித்துச் சென்றதா, கலைமானுடன் சேர்ந்ததா? அதுதான் தெரியவில்லை. அத்தகைய பயங்கர அபாயத்தில் அகப்பட்டுக் கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மான் அல்ல, தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரிய வந்தது. அத்தியாயம் 40. கட்டாய பிரயாணம். மகேந்திர விடுதியிலிருந்து அதிகாலையில் கிளம்பிய பரஞ்சோதி அன்று பகலெல்லாம் பிரயாணம் செய்து வடபெண்ணையுடன் பாபாக்னி நதி கலக்கும் இடத்திலுள்ள புத்த விகாரத்தை சூரிய அஸ்தமன நேரத்தில் அடைந்தான். விகாரத்தின் வாசலில் புத்த பிக்ஷு ஒருவர் நின்று கொண்டிருந்தார். மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் பிக்ஷுவின் காவி உடையானது தங்க நிறமாக பிரகாசித்தது. பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிக்ஷுவை அணுகியதும் அவர் இவனை என்னவோ கேட்டார். அவர் பேசிய பாஷை பரஞ்சோதிக்கு புரியவில்லை. ஆனாலும் தான் யார் என்பதை விசாரிக்கிறார் என்று ஊகித்துக் கொண்டு தமிழிலேயே தான் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவதாகவும் தன்னை இவ்விடம் தங்கி வழி கேட்டு கொண்டு போகும்படி நாகநந்தி அடிகள் பணித்தார் என்றும் கூறினான். நாகநந்தி என்று கேட்டதும் அந்த பிக்ஷுவின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது. சமிஞையினால் கொஞ்சம் இங்கேயே இரு என்று பரஞ்சோதிக்கு சொல்லிவிட்டு பிக்ஷு உள்ளே சென்றார். சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியை விகாரத்துக்குள் அழைத்துச் சென்றார். அந்த பௌத்த விகாரம் காஞ்சியில் பார்த்த ராஜ விகாரத்தைப் போல கல், மரம், சுண்ணாம்பினால் கட்டப்பட்டதல்லவென்பதையும் குன்றிலே குடைந்து அமைக்கப்பட்டது என்பதையும் பரஞ்சோதி கவனித்தான். காஞ்சி ராஜ விகாரத்தைப் போல இது அவ்வளவு பெரிதாக இல்லை. அவ்வளவு விலை உயர்ந்த பூஜா திரவியங்களும் இங்கே காணப்படவில்லை. ஆனால் விகாரத்தின் அமைப்பு முறை அதே மாதிரி இருந்தது. நடுவில் பிக்ஷுகள் கூடி பிரார்த்தனையும் தியானமும் செய்வதற்குரிய சைத்தியமும், அதன் பின்பக்கத்து பாறைச் சுவரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் இருந்தன. அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே கவிந்திருந்த போதி விருட்சமும் புத்தர் மீது புஷ்பமாரி பொழிந்து கொண்டிருந்த கந்தர்வ வடிவங்களும் எல்லாம் பாறையில் குடைந்து அமைக்கப்பட்டிருந்தன. அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக ஒளிர்ந்தன. புத்த பகவானுக்கு எதிரில் பலவித வர்ண மலர்கள் தனித்தனி கும்பலாக குவிக்கப்பட்டு கண்ணை கவரும் வண்ணம் காட்சியளித்தன. புஷ்பங்களின் நறுமணத்துடன் அகிர் புகையின் வாசனையும் சேர்ந்து சிந்தையை ஒருமுகப்படுத்த உதவி செய்தது. சைன்யத்துக்கு இருபுறத்திலும் புத்த பிக்ஷுக்கள் தங்குவதற்கும் மாணாக்கர்கள் கல்வி பயில்வதற்கும் உரிய குகையறைகள் குடையப்பட்டிருந்தன. ஒரு பக்கத்தின் கோடியில் மச்சுப்படிகள் போன்ற படிக்கட்டுகள் காணப்பட்டன. அந்த படிகளின் வழியாக பரஞ்சோதியை பிக்ஷு அழைத்துச் சென்றார். கீழே உள்ள அறைகளைப் போல் மேலேயும் பாறையில் குடையப்பட்ட அறை காணப்பட்டன. அவற்றில் விசாலமான அறை ஒன்றில் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்த பெரிய புத்த பிக்ஷுவிடம் பரஞ்சோதி அழைத்துச் சென்று விடப்பட்டான். அந்த விகாரத்தின் தலைமை பிக்ஷு அவர்தான் என்பதை பரஞ்சோதி ஊகித்துக் கொண்டு அவரை கைகூப்பி வணங்கினான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று தலைமை பிக்ஷு கூறி 3 முறை புத்த பகவானுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தமிழ் பாஷையில்,
குழந்தாய், நீ யார்? என்ன காரியமாக வந்தாய்? யார் உன்னை அனுப்பினார்கள் என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தி அடிகள் தன்னை ஓலையுடன் அனுப்பி வைத்தது பற்றி விவரமாக கூறினான். நாகநந்தி கொடுத்தனுப்பிய ஓலை எங்கே? அந்த ஓலையை நான் பார்க்கலாமா என்று பிக்ஷு கேட்டார். மன்னிக்க வேண்டும், ஓலையை சத்யாச்சாரியரை தவிர வேறு யாரிடமும் கொடுக்க கூடாதென்பது நாகநந்தி அடிகளின் உட்கட்டளை என்றான் பரஞ்சோதி. சத்யாச்சாரியர் என்ற பெயரை கேட்டதும் பிக்ஷுவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. அதை பரஞ்சோதி கவனித்தானாயினும் அதன் பொருளை அறிய முடியவில்லை. நாகநந்தி அடிகள் என்ன கட்டளையிட்டாரோ அவ்விதமே செய். இன்றிரவு இங்கேயே படுத்துக்கொள். ஸ்ரீ பர்வதத்துக்கு போகும் வழியெல்லாம் இப்போது அபாயம் நிறைந்ததாயிருக்கிறது. இன்று ராத்திரியே அவ்விடத்துக்கு போகும் வீரர்கள் சிலர் இங்கே வரக்கூடும். அவர்களுடன் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உனக்கு வழிகாட்டுவதுடன் பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று ஆசாரிய பிக்ஷு கூறி இன்னொரு பிக்ஷுவை பார்த்து சமிக்ஞை செய்தார். அவர் பரஞ்சோதியை அங்கிருந்து அழைத்துச் சென்று உணவருந்தச் செய்த பிறகு கீழே ஓர் அறையில் அவன் படுத்துக் கொள்வதற்கு இடம் காட்டினார். சென்ற இரவில் நல்ல தூக்கம் இல்லாமையாலும் நெடுந்தூர பிரயாணத்தினாலும் களைப்புற்றிருந்த பரஞ்சோதி இன்று படுத்தவுடன் நிம்மதியாக தூங்கலானான். தோளை பிடித்து யாரோ குலுக்குவது அறிந்து பரஞ்சோதி திடுக்கிட்டு கண்விழித்தான். முதல் நாள் அவனை மடத்துக்குள் அழைத்து வந்த பிக்ஷுதான் அவனை எழுப்பிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் பெரிய பிக்ஷுவும் நின்றார். தம்பி, நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவோர் புறப்படுகிறார்கள், நீயும் கிளம்பு என்றார் பெரிய பிக்ஷு. பரஞ்சோதி அவசரமாக எழுந்து தலைமாட்டில் வைத்திருந்த ஓலைக்குழாயை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான். பிக்ஷுக்களை பின்தொடர்ந்து மடத்தின் வாசலுக்கு வந்தான். அங்கே அவனுடைய குதிரையைத் தவிர இன்னும் 6 குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கும் அருகில் ஆஜானுபாகுவான வீரன் ஒருவனும் நிற்பதை கீழ்வானத்தில் தோன்றிய பிறைமதியின் மங்கிய நிலவொளியில் பரஞ்சோதி கண்டான். இந்த வீரர்கள் அவசர காரியமாக ஸ்ரீ பர்வதத்துக்கு போகிறார்கள். இவர்களுடன் போனால் குறுக்கு வழியாக வெகு சீக்கிரம் போய் சேர்ந்து விடலாம் என்று பெரிய பிக்ஷு கூறினார். மனத்தில் காரணம் தெரியாத தயக்கத்துடன் பரஞ்சோதி குதிரை மீது ஏறினான். குதிரைகள் வடபெண்ணை நதிக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி விரைந்து சென்றன. அத்தியாயம் 41. பாசறை. புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்துக்கெல்லாம் அக்குதிரை வீரர்களில் 3 பேர் பரஞ்சோதிக்கு முன்னால் 3 பேர் பின்னாலுமாக பரஞ்சோதியை தங்களுக்கு நடுவிலேயே விட்டுக்கொண்டு சென்றார்கள். பொழுது நன்றாய் விடிந்த பிறகு பரஞ்சோதி அவர்களுடைய தோற்றத்தை கவனித்தான். அவர்கள் திடகாத்திரமுள்ள ஆஜானுபாகுவான மனிதர்கள் என்று தெரிந்து கொண்டான். இந்த வீரர்கள் ஏதோ ஒரு சைனியத்தைச் சேர்ந்தவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். முக்கியமான யுத்த காரியமாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் தன்னை ஏன் அந்த புத்த பிக்ஷு சேர்த்து அனுப்பினார்? நேரம் ஆக ஆக பரஞ்சோதியின் மனக்கலக்கம் அதிகமாயிற்று. அவன் அந்த வீரர்களுக்கு முன்னால் போகவோ பின்னால் போகவோ முயன்ற போதெல்லாம் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் அவனை நடுவிலேயே விட்டு கொண்டு போனார்கள். இதை பார்க்க பார்க்க அவன் உள்ளத்தில் தனக்கு இவர்கள் வழிகாட்டி அழைத்து போகிறார்களா அல்லது சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களா என்ற சந்தேகம் உதித்தது. ஸ்ரீ பர்வதம் வடக்கே கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிறதென்பது பரஞ்சோதிக்கு தெரியும். ஆனால் அதிகாலையில் கிளம்பியதிலிருந்து இந்த வீரர்களோ மேற்கு திசையை நோக்கியே போய்க் கொண்டிருந்தவர்கள். ஒருவேளை கொஞ்ச தூரம் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்த பிறகு வடக்கு நோக்கி திரும்பலாம் என்று அவன் எண்ணியபடியும் நடக்கவில்லை. சூரியன் உச்சி வானத்திற்கு வரும் வரையில் அவர்களுடன் பிரயாணம் செய்த பின்னர் பரஞ்சோதி தான் உண்மையில் சிறையாளியா இல்லையா என்பதை நிச்சயமாய் தெரிந்து கொள்ள விரும்பினான். அவ்விடத்தில் வடக்கு நோக்கி திரும்பிய பாதையில் அவன் தன் குதிரையை திருப்பினான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த 6 குதிரை வீரர்களும் தன்னை சூழ்ந்து நிற்பதைக் கண்டான். அவர்களுடைய வேல்களின் முனைகள் அவனுடைய குதிரை மீது உராய்ந்து கொண்டிருந்தன. எண்ணெய் ஊற்றி ஆயத்தமாய் வைத்திருக்கும் தீபத்தின் திரியானது அதன் மீது தீப்பட்டதும் சுடர்விட்டு எரியத் தொடங்குவது போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் குமுறிக் கொண்டிருந்த ஆத்திரம் இப்பொழுது கொழுந்து விட்டெரியத் தொடங்கியது. கோபத்தினால் அவனுடைய இரத்தம் கொதித்தது. கையிலே வேலை எடுத்தான். அதை தனக்கு அருகில் இருந்தவன் மீது பிரயோகிப்பதற்காக ஓங்கினான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! ஓங்கிய வேல் எங்கேயோ போய் விழுந்தது. வேலுக்கு உடையவனும் தொப்பென்று தரையில் விழுந்தான். எப்படி விழுந்தோம் என்பதே முதலில் பரஞ்சோதிக்கு தெரியவில்லை. அப்புறம் தன் உடம்பின் மீது கயிறு ஒன்று சுற்றி கொண்டிருப்பதைக் கண்டான். அந்த வீரர்களில் ஒருவன் சுருக்கு போட்ட கயிற்றை தன் மீது எறிந்து தன்னை கீழே இழுத்து தள்ளிவிட்டான் என்பதை அறிந்தான். 2வது தடவை இவ்விதம் சூழ்ச்சியினால் தான் வெல்லப்பட்டதை நினைத்தபோது பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் பொங்கின. அவனுடைய குதிரையோ தன் எஜமானனுக்கு இனிமேல் தன்னால் பயனில்லை என்று உணர்ந்து கொண்டது போல்
வந்த வழியே திரும்பி ஓடிக்கொண்டிருந்தது. தப்பிச் செல்வதற்கு இவ்விதம் வழியே இல்லாமற் போகவே, இனி போராடுவதில் பயனில்லை, நடப்பது நடக்கட்டும் என்று பரஞ்சோதி சும்மா இருந்தான். அந்த வீரர்களில் மூவர் குதிரை மீதிருந்து இறங்கி வந்து பரஞ்சோதியின் கரங்களை முதுகுப் பக்கம் சேர்த்து பின்கட்டு முன்கட்டாக கட்டினார்கள். அந்த 6 குதிரைகளுக்குள்ளே அதிக வலிவும் அக்ருதியும் உள்ள குதிரையின் மீது அவனை ஏற்றி வைத்தார்கள். அவனுக்குப் பின்னால் அவ்வீரர்களில் ஒருவனும் உட்கார்ந்து கொண்டான். மறுபடியும் குதிரைகள் மேற்கு திசையை நோக்கிச் சென்றன. அஸ்தமிக்க ஒரு ஜாமம் இருக்கும் பொழுது பரஞ்சோதி தனக்கு முன்னால் ஓர் அபூர்வமான காட்சியை பார்த்தான். அப்போது அவர்கள் சென்ற பாதையானது வரவர மேடாகி வந்த பீடபூமியின் உச்சியை அடைந்திருந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது வெகு தூரத்துக்கு வெகு தூரம் சமவெளி பிரதேசமாக காணப்பட்டது. அந்த பிரதேசத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் சைனியம் தண்டு இறங்கி இருந்தது. ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கருங்குன்றுகளைப் போல வரிசையாக அங்கு நின்றன. அந்த கருங்குன்றுகளுக்கு இடையிடையே அடித்திருந்த கூடாரங்கள் வெண்ணிற மணற்குன்றுகளைப் போல் தோன்றின. மற்றும் எண்ண இயலாத குதிரைகள், ஒட்டகங்கள், ரிஷபங்கள், ரதங்கள், வண்டிகள் ஆகியவை எங்கெங்கும் காணப்பட்டன. சர்க்கரை இரைந்து கிடக்கும் இடத்தில் மொய்க்கும் எறும்புகளைப் போல் லட்சோப லட்சம் வீரர்கள் சில இடங்களில் நெருங்கியும் சில இடங்களில் பறந்தும் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் காணப்பட்டார்கள். கூடாரங்களின் மேலே வரிசை வரிசையாக கொடிகள் பறந்து கொண்டு இருந்தன. எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக ஒரு பிரம்மாண்டமான கொடி வானளாவி பறந்து கொண்டிருந்தது. கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சமுத்திரத்தை நெருங்கும்போது கேட்கும் ஹோ என்ற பேரிரைச்சலைப் போல் இனந்தெரியாதபடி பல ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. இந்த காட்சியை பார்த்த பரஞ்சோதியின் வாயிலிருந்து ஹா என்ற சத்தம் எழுந்தது. அங்கே தண்டு இறங்கியிருப்பது பல்லவ சைனியம்தான் என்று எண்ணிய பரஞ்சோதியின் உள்ளத்தில் அப்போது அவனுடைய கட்டுண்ட நிலைமையையெல்லாம் மறக்கச் செய்து கொண்டு ஒரு பெரும் ஆர்வம் பூரித்து எழுந்தது. அது என்ன ஆர்வம் என்றால், மகத்தான வீரப்போருக்கு ஆயத்தமாக துடிதுடித்துக் கொண்டு நிற்கும் அந்த மகா சைனியத்தில் தானும் ஓர் போர் வீரனாகச் சேர்ந்துவிட வேண்டும் என்பதுதான். அந்தகாரம் சூழ்ந்த இரவில் பிரயாணம் செய்பவன் வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று தோன்றிய மின்னலின் ஒளியிலே தான் போக வேண்டிய பாதையை கண்டுபிடிப்பது போல பரஞ்சோதியும் தான் பிறவி எடுத்தது எதற்காக என்பதை அந்த கணத்தில் தெளிவாக கண்டுகொண்டான். ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்காகவோ, தோத்திர பாடல்களை உருப்போட்டு பாடுவதற்காகவோ, கையில் சிற்றுளி கொண்டு கல்லை கொத்திக் கொண்டு இருப்பதற்காகவோ, வர்ணங்களை குழைத்து சுவரில் சித்திரம் எழுதுவதற்காகவோ தான் பிறக்கவில்லை. கையில் வாளும் வேலும் கொண்டு போர் முனையில் நின்று எதிரிகளின் தலைகளை பனங்காய்களைப் போல் உருட்டி அவர்கள் நெஞ்சில் வேலை பாய்ச்சி இரத்த வெள்ளத்தில் நீந்தி வெற்றிச் சங்கு முழக்கி பகைவர்களை கதாகதம் செய்து விரட்டி வீராதி வீரன் என்று உலகமெல்லாம் பாராட்டும்படி பெயர் எடுப்பதற்காகப் பிறந்தவன் தான் என்று உணர்ந்தான். இந்த எண்ணமானது பரஞ்சோதிக்கு எல்லையற்ற குதூகலத்தை உண்டாக்கிற்று. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்து அவன் பார்த்த மகேந்திர சக்கரவர்த்தியின் கம்பீர உருவம் அவன் கண்முன்னால் எழுந்தது. அதோ வானளாவி பறக்கும் கொடியின் அடியில் இந்த மகத்தான சைனியத்தின் பிரதம சேனாதிபதியான மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருப்பார். அவர் முன்னிலையிலேதான் தன்னை கொண்டு போய் நிறுத்துவார்கள். சக்கரவர்த்தியின் சந்நிதியை அடைந்ததும் அவர் பாதங்களில் விழுந்து, பிரபு பல்லவேந்திரா, தங்களுடைய வீர மகா சைனியத்தில் இந்த பட்டிக்காட்டில் பிறந்த அறியாச் சிறுவனையும் சேர்த்து கொள்ள அருள் புரிய வேணும் என்று வேண்டிக் கொள்வதென்று பரஞ்சோதி தீர்மானித்தான். சித்திரக்கலையுமாச்சு, வர்ணச் சேர்க்கையுமாச்சு, ஆயனரும் நாகநந்தியும் எக்கேடு கெட்டாவது போகட்டும். இவ்விதம் பரஞ்சோதி எண்ணமிட்டு கொண்டே பாசறையை நெருங்கிய போது அவனுடைய பொங்கி எழுந்த உற்சாகத்தை மீண்டும் சந்தேக நிழல் மறைத்தது. இங்கே இறங்கி இருப்பது பல்லவ சைனியந்தானா என்பதுதான் அந்த சந்தேகம். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கொடி ரிஷபக் கொடி அல்லவா? இங்கே பறக்கும் கொடிகளில் காட்டுப்பன்றியின் உருவம் கடூரமாக காட்சியளிக்கின்றதே. ஒருவேளை இது வாதாபி சைனியமாக இருக்குமோ? பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வரும் சைனியம் இதுதானோ? அம்மம்மா, இவ்வளவு பிரம்மாண்டமான படைபலமுள்ள பகைவனா பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான்? பாசறையின் முன்வாசலை அடைந்ததும் வீரர்கள் குதிரைகளின் மீதிருந்து கீழே இறங்கி பரஞ்சோதியையும் கீழே இறக்கிவிட்டு அவனை நடத்தி அழைத்துச் சென்றார்கள். பாசறைக்குள் புகுந்து சென்றபோது பரஞ்சோதியின் மனத்தில் முன்னமே தோன்றியிருந்த சந்தேகம் உறுதியாயிற்று. பாசறையில் ஆங்காங்கு நின்ற வீரர்களின் தோற்றமும் அவர்களுடைய பேச்சின் பாஷையும் இந்த சைனியம் பல்லவ சைனியமாக இருக்க முடியாது என்று ஐயமறத் தெரிவித்தன. ஆஹா, பகைவர்களின் பாசறைதான் இது. இங்கே வந்து அகப்பட்டு கொண்டோமே, தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லை போலிருக்கிறதே.
என்று பரஞ்சோதி எண்ணியபோது அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டன. சற்று முன் உள்ளத்தில் ஏற்பட்ட குதூகலம் நிராசையாக மாறியது. அவன் உடம்பை பிணித்திருந்த கட்டுகள் அப்போது முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக வலித்தன. மனச்சோர்வினாலும் உடல் வலியினாலும் அவன் நிமிர்ந்து நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடவே அவனை அவ்வீரர்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியதாக நேரிட்டது. அப்போது சற்று தூரத்தில் அறிமுகமான முகம் ஒன்று தன்னை நோக்கி வருவதை பரஞ்சோதி கண்டான். அருகில் நெருங்கியதும் அந்த முகம் நேற்று முன்தினம் அவனுக்கு வழித்துணையாக கிடைத்த வஜ்ரபாகுவின் முகம்தான் என்பது தெரிந்தது. முதலில் பரஞ்சோதிக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. உடனே அவன் மனத்தில், நாம் இந்த கதியை அடைவதற்கு மூல காரணம் இந்த மனிதன்தான் என்று எண்ணம் தோன்றியது. வஜ்ரபாகுவோ பரஞ்சோதியை பார்த்து மிக்க அதிசயத்தை அடைந்தவனைப் போல, தம்பி, இது என்ன கோலம் என்றான். பிறகு அவனை அழைத்து வந்த வீரர்களை பார்த்து ஏதோ கேட்டுவிட்டு, தம்பி, பயப்படாதே. சத்யாச்சிரய புலிகேசி மன்னரிடம் உள்ளது உள்ளபடி சொல். உனக்கு தீங்கு ஒன்றும் நேராது என்று கூறினான். வஜ்ரபாகுவின் வார்த்தைகளைக் காட்டிலும் அவனுடைய பிரகாசமான கண்களில் மின்வெட்டைப் போல் தோன்றிய சமிஞ்ஞையானது பரஞ்சோதிக்கு அதிக தைரியத்தை ஊட்டியது. அத்தியாயம் 42. சத்யாச்சிரயன். வாதாபியை தலைநகராகக் கொண்டு வடக்கே நர்மதை வரையிலும் தெற்கே துங்கத்திரை வரையிலும் பறந்து கிடந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை பாரத நாட்டில் அந்த காலத்தில் இருந்த வீரர்களுக்குள்ளே ஒப்பற்ற மாவீரனாகிய புலிகேசியை நேயர்கள் இப்போது சந்திக்கப் போகிறார்கள். அப்படி சந்திப்பதற்கு முன்னால் அந்த வீரனின் பூர்வ சரித்திரத்தை நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் உபயோகமாக இருக்கும். புலிகேசியும் அவனுடைய சகோதரர்களும் சிறுவர்களாக இருந்தபோது அவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசனுடைய கொடுமைக்கு ஆளாக நேர்ந்தது. மங்களேசனுடைய சிறையிலிருந்து அவர்கள் தப்பி ஓடி வெகு காலம் அடர்ந்த காடுகளில் ஒளிந்து வாழ்ந்தார்கள். அப்படி காட்டில் வசித்த காலத்தில் அவர்கள் அனுபவித்த அளவில்லாத கஷ்டங்கள் அவர்களுடைய தேகத்தை வஜ்ர தேகமாக்கி அவர்களுடைய உள்ளத்தில் வைரம் ஏற்றி அவர்களை இணையற்ற வீர புருஷர்களாகவும் ஈவு இரக்கமற்ற கடூர சித்தர்களாகவும் செய்துவிட்டன. காலம் கைகூடி வந்தபோது புலிகேசியும் காட்டை விட்டு வெளிவந்து சிற்றப்பனை எளிதில் வென்று அப்புறப்படுத்திவிட்டு வாதாபி சிங்காதனத்தில் ஏறினான். பின்னர் தன் வீர தம்பிமார் துணை கொண்டு வாதாபி ராஜ்யத்தை விஸ்தரிக்கத் தொடங்கினான். வடதிசையில் அவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டு போய் நர்மதை நதிக்கரையை எட்டிய போது அவனுடைய சைனியம் உத்தர பாரதத்தின் ஏக சக்கராதிபதியாகிய விளங்கிய ஹர்ஷவர்த்தனரின் படைகளுடன் முட்ட வேண்டியதாயிற்று. நர்மதை நதியின் இரு கரைகளிலும் பல வருஷகாலம் போர் நடந்தது. வாதாபி படைகள் எவ்வளவோ வீரத்துடன் போர் புரிந்தும் வடநாட்டிலிருந்து மேலும் மேலும் ஹர்ஷரின் சைனியங்கள் வந்து கொண்டிருந்தபடியால் முடிவான வெற்றி காண முடியவில்லை. இந்த நிலைமையில் லட்சோப லட்சம் வீரர்கள் அடங்கிய பெருஞ்சைனியத்துக்கு ஹர்ஷவர்த்தனர் தாமே தலைமை வகித்து வருவதாக தெரிய வந்தபோது புலிகேசி மேலும் அவருடன் போராடுவது விந்திய பர்வதத்தில் முட்டிக்கொள்வதே ஆகும் என்பதை உணர்ந்து சமாதானத்தை கோரினான். மகா புருஷரான ஹர்ஷவர்த்தனரும் அதற்கு உடனே இணங்கியதுடன் புலிகேசியின் வீர தீரங்களை பாராட்டி நர்மதைக்கு தெற்கேயுள்ள பிரதேசத்துக்கு சக்கரவர்த்தியாக அவனை அங்கீகரித்தார். பின்னர் புலிகேசியின் கவனம் தென்னாடு நோக்கி திரும்பிற்று. அவ்விதம் திரும்புவதற்கு முக்கிய காரணமாகவும் தூண்டுகோலாகவும் இருந்தவர்கள் ஜைன முனிவர்கள். புலிகேசி சிங்காதனம் ஏறுவதற்கு ஜைனர்கள் உதவி செய்த காரணத்தினால் வாதாபியில் சமண முனிவர்களுக்கு விசேஷ செல்வாக்கு ஏற்பட்டிருந்தது. அவர்களுடைய முயற்சியினாலேயே கங்கபாடி மன்னன் துர்வினதனுடைய மகளுக்கும் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்த்தனுக்கும் விவாகம் நடந்தது. காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி ஜைன மதத்திலிருந்து விலகி சைவ சமயத்தை மேற்கொண்டபோது நாடெங்கும் உள்ள சமணர்களின் உள்ளம் கொதிப்பை அடைந்தது. ஏனெனில் கல்வியிற் சிறந்த காஞ்சி மாநகரமானது வெகு காலமாக சமணர்களுடைய குருபீடமாக இருந்து வந்தது. காஞ்சியில் வேகவதி ஆற்றுக்கு அப்பால் இருந்த பகுதி நிஜகாஞ்சி என்று வழங்கி வந்தது. தென்பெண்ணை ஆற்றின் முகத்வாரத்து அருகில் இருந்த பாடலிபுரம் என்னும் ஊரில் தென்னாட்டிலேயே மிகச் சிறந்த சமணப்பள்ளி புகழுடன் விளங்கி வந்தது. இத்தகைய பிரதேசத்தில் சமணத்தின் செல்வாக்கு தாழ்ந்து சைவம் ஓங்குவது என்பதை சமண சமய தலைவர்களால் சகிக்கக்கூட முடியவில்லை. இவர்களுடைய தூண்டுதலுடனே புலிகேசியின் ஏக சக்கராதிபத்திய வெறியும் சேரவே அவ்வீர மன்னன் இதுவரையில் யாரும் கண்டும் கேட்டுமிராத பிரம்மாண்டமான சைனியத்துடனே தென்னாட்டின் மேல் படையெடுப்பதற்கு சித்தமானான். படையெடுப்பு சைனியம் கிளம்பிய போது வெற்றி முழக்கத்துடனே காஞ்சியில் பிரவேசித்து மகேந்திரனுக்கு புத்தி புகட்டலாம் என்ற எண்ணத்துடன் ஜெய ஆச்சாரியர்களும் சைனியத்துடனே புறப்பட்டார்கள். ஆனால் தலைநகருக்கும் பாசறைக்கும் வித்தியாசம் அதிகம் என்பதையும் சக்கரவர்த்தி புலிகேசிக்கும் போர் தலைவன் புலிகேசிக்கும் மிக்க வேற்றுமை உண்டு என்பதையும் விரைவிலேயே அவர்கள் கண்டார்கள். தலைநகரிலேயே பூஜ்யபாதர் ரவிகீர்த்தி முதலிய சைன குருமாருக்கு சக்கரவர்த்தியை காட்டிலும் அதிகமான மரியாதை நடந்தது.
போர்க்களத்திலோ அவர்களை திரும்பி பார்ப்பவர்கள் யாருமில்லை. அந்த குருமார் வைஜெயந்தி பட்டணத்தை கொளுத்தக்கூடாது என்று சொன்னதை புலிகேசி அலட்சியம் செய்த பிறகு அவர்களுக்கு போர்க்களத்தில் இருக்கவே மனம் கொள்ளவில்லை. புலிகேசியிடம் சிறிது விவாதம் செய்து பார்த்த பிறகு அவனிடம் விடைபெற்றுக் கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். சளுக்க சக்கரவர்த்தியை அவருடைய முக்கிய படைத்தலைவர்கள் சகிதமாக நாம் சந்திக்கும் போது மேற்கூறியபடி ஜைன குருமார்கள் பாசறையிலிருந்து போய்விட்டதை குறித்துதான் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. வானை அளாவி பறந்து கொண்டிருந்த வராக கொடியின் கீழே விஸ்தாரமான கூடாரத்தின் நடுவில் தந்த சிங்காதனத்தில் மணி மகுடம் தரித்த புலிகேசி மன்னன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். சிங்காதனத்துக்கு எதிரே தரையிலே விரித்திருந்த இரத்தின கம்பளத்தில் 7-8 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் படைத்தலைவர்கள் முதலிய பெரிய பதவி வகிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிய வந்தது. அவர்கள் எல்லாருடைய கண்களும் பயபக்தியுடன் புலிகேசியின் முகத்தையே நோக்கிய வண்ணம் இருந்தன. புலிகேசியும் அவனுடைய படைத்தலைவர்களும் பேசிய பாஷையில் தமிழ் சொற்களும் பிராகிருத சொற்களும் கலந்திருந்தன. பிற்காலத்தில் இந்த கலப்பு மொழியே கன்னட பாஷையாயிற்று. லட்சணம்தான். இந்த திகம்பர சந்நியாசிகள் என்ன எண்ணிக்கொண்டு நம்முடன் கிளம்பினார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் இஷ்டப்படியே யுத்தத்தை நடத்துவதாயிருந்தால் உருப்பட்டார் போலத்தான் என்று புலிகேசி கூறினார். அவர்கள் போய்விட்டதே சேமம். அவர்கள் நம்மோடு வந்து கொண்டிருந்தால் யுத்தம் செய்யவே முடியாது. கோயில்களும் சங்கிராமங்களும் ஸ்தூபங்களும் கட்டி கொண்டு போகலாம் என்றான் ஒரு படைத்தலைவன். எல்லாரும் கலகலவென்று சிரித்தார்கள். சிரிப்பு அடங்கியதும் இன்னொரு படைத்தலைவன், சைன முனிவர்களை அனுப்பிவிட்டோம், சரிதான். ஆனால் புத்த பிக்ஷுவின் இஷ்டப்படிதானே யுத்தம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி புலிகேசியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அது வேற விஷயம். பிக்ஷுவின் யோசனையை கேட்டதில் இதுவரையில் நாம் எவ்வித நஷ்டமும் அடையவில்லை. எந்த காரியமும் தவறாக போனதும் இல்லை என்றான் புலிகேசி. பிறகு எதிரில் இருந்தவர்களில் ஒருவனை குறிப்பிட்டு பார்த்து, நம் ஒற்றர் படை வெகு லட்சணமாக வேலை செய்கிறது போலிருக்கிறதே. பிக்ஷுவின் தூதனை நம்முடைய ஆட்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு மாறாக தூதன் அல்லவா நம்மை தேடி பிடித்திருக்கிறான் என்று கூறியபோது இயற்கையாகவே கடுமையான குரலில் இன்னும் அதிக கடுமை தொனித்தது. அந்த ஒற்றர் படைத்தலைவன் ஒரு கணம் தலை குனிந்து இருந்துவிட்டு பிறகு நிமிர்ந்து புலிகேசியை நோக்கி, ஏதோ பிசகு நேர்ந்திருக்கிறது. நான் அனுப்பிய ஆட்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூடாரத்திற்குள் யாரோ வருவது கண்டு திரும்பி பார்த்து, ஆகா, இதோ வந்துவிட்டார்களே என்றான். அப்போது பின்கட்டு முன்கட்டாக கட்டியிருந்த பரஞ்சோதியை முன்னால் தள்ளிக்கொண்டு அவனை சிறைபிடித்து வந்த வீரர்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த புலிகேசி, இது என்ன இது என்ன இந்த சிறுவன் யார் என்று கேட்டது பரஞ்சோதியின் காதில் இடி முழக்கம் போல் விழுந்தது. அத்தியாயம் 43. மர்ம ஓலை. ராஜாதி ராஜனான புலிகேசி மன்னன் ஒல்லியாக உயர்ந்த ஆகிருதியும் வற்றி உலர்ந்து எலும்புகள் தெரிந்த தேகமும் உடையவனாக இருந்தான். அவனுடைய முகத்தோற்றம் இரும்பை ஒத்த நெஞ்சத்தையும் தயதாட்சண்யம் இல்லாத கடூர சுபாவத்தையும் பிரதிபலித்தது. கோவை பழம்போல் சிவந்து அனல் கக்கிய அவனுடைய கண்களை பார்க்கும் பொழுது களியின் கண்களைப் போன்று தூர திருஷ்டியுடைய கண்கள் அவை என்று தோன்றியது. புலிகேசியின் முகத்தை பார்த்ததும் நமக்கு ஒரு கணம் திகைப்பு ஏற்படுகிறது. இந்த முகத்தை இதற்கு முன்னால் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா என்ன என்று வியப்புறுகிறோம். கம்பீர கலையுடன் கடூரம் கலந்த இந்த முகத்தையும் அறிவொளியுடன் கோபக்கனலை கலந்து வீசும் இந்த கண்களையும் வேறு எங்கேயும் பார்த்திருக்க முடியாது என்று தீர்மானிக்கிறோம். இத்தகைய முகம் வேறு யாருக்காவது இருப்பதென்றால் அது யமதர்மராஜனாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறோம். புலிகேசியின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பரஞ்சோதியும் அதே முடிவுக்குத்தான் வந்தான். பரஞ்சோதியை பிடித்து கொண்டு வந்த வீரர்களின் தலைவன் சத்ராச்சய புலிகேசிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, வடபெண்ணை நதிக்கரையில் உள்ள பௌத்த மடத் தலைவர் இந்த வாலிபனை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போகச் சொன்னதிலிருந்து நடந்தவற்றை விவரமாக கூறி வந்தான். அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளே புலிகேசி பொறுமை இழந்தவனாய், அதெல்லாம் இருக்கட்டும், இவன் யார், எதற்காக இவனை கொண்டு வந்தீர்கள் என்று கோபக்குரலில் கர்ஜித்தான். வீரர் தலைவன் நடுங்கிய குரலில், நாகநந்தி பிக்ஷுவிடமிருந்து சத்யாச்சாரியருக்கு ஓலை கொண்டு வந்ததாக இந்த வாலிபன் சொல்லுகிறான். இதோ அந்த ஓலை என்று கூறி பரஞ்சோதியிடமிருந்து வழியில் கைப்பற்றிய ஓலையை புலிகேசியிடம் சமர்ப்பித்தான். புலிகேசி ஓலையை பிரித்து கவனமாக படித்தான். அப்போது அவனுடைய முகத்தில் வியப்புக்கும் குழப்பத்துக்குமான அறிகுறிகள் ஏற்பட்டன. ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தும் தெளிவு ஏற்பட்டதாக தோன்றவில்லை. அவன் ஓலையை படித்தபோது அவனுக்கு எதிரில் இருந்த படைத்தலைவர்கள் அவனுடைய முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தனர். பரஞ்சோதியோ சொல்ல முடியாத மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான். அவன் நாகநந்தியின் ஓலையை எடுத்துக்கொண்டு கிளம்பிய போது இம்மாதிரி பகைவர்களிடம் சிறைப்பட்டு எதிரி அரசன் முன்னால் நிற்க நேரிடும் என்று நினைக்கவே இல்லை.
அந்த எதிரியின் பாசறையில் வஜ்ரபாகுவை சந்தித்ததும் சத்யாச்சிரய புலிகேசியிடம் உண்மையை உள்ளபடி சொல்லு என்று கூறியதும் அவனுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. இன்னும் நாகநந்தி தன்னிடம் ஓலை கொடுத்தபோது கூறிய வார்த்தைகள் நினைவு வந்தபோது அவன் தலையே கிறுகிறுக்கும் போல் ஆகிவிட்டது. இந்த ஓலையை நீ சத்யாச்சாரியரிடமே கொடுக்க வேண்டும், வேறு யாரிடமும் கொடுக்க கூடாது. சத்யாச்சாரியரை ஒருவேளை நீ வழியிலேயே சந்தித்தாலும் சந்திக்கலாம். எப்போது எந்த கோலத்தில் அவர் இருப்பார் என்று சொல்ல முடியாது. அவரை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நீ அதிசயப்படாதே. இவ்விதம் நாகநந்தி பிக்ஷு கூறியதும் அவனுக்கு நினைவு வந்தது. நாகநந்தி கூறிய சத்யாச்சாரியர் இந்த வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியா? நாம் கொண்டு வந்த ஓலையில் உள்ள விஷயம் அஜந்தா வர்ண கலவை சம்பந்தமானதுதானா? அல்லது ஒரு பெரிய மர்மமான சூழ்ச்சியில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோமோ என்று பரஞ்சோதி எண்ணிய போது அவன் அறிவு குழம்பியது. புலிகேசி சட்டென்று தலையை தூக்கி எதிரே இருந்த படைத்தலைவர்களை பார்த்து, இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா என்று கேட்டான். உடனே, உங்களால் ஒரு நாளும் ஊகம் செய்ய முடியாது என்று தானே மறுமொழியும் கூறிவிட்டு இடி எடி என்று சிரித்தான். இடிமுழக்கம் நிற்பது போலவே சட்டென்று சிரிப்பை நிறுத்திவிட்டு காவலர்களுக்கு நடுவில் கட்டுண்டு நின்ற பரஞ்சோதியை உற்று நோக்கினான். புலிகேசியினுடைய கழுகு கண்களின் கூரிய பார்வை பரஞ்சோதியின் நெஞ்சையே ஊடுருவது போல் இருந்தது. புலிகேசி அவனை பார்த்து கடுமையான குரலில், பிள்ளாய், உண்மையைச் சொல். நீ யார்? எங்கு வந்தாய்? இந்த ஓலையை கொடுத்தது யார்? இதில் உள்ள விஷயம் இன்னதென்று உனக்கு தெரியுமா என்று சரமாரியாக கேள்விகளை போட்டான். அந்த கேள்விகளில் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாதவனாய் பரஞ்சோதி மௌனம் சாதித்த வண்ணம் நின்றான். அதனால் புலிகேசியின் கோபம் கணத்துக்கு கணம் பொங்கிப் பெருகிற்று. அதை பார்த்த படைத்தலைவர்களில் ஒருவன், பிள்ளையாண்டான் செவிடு போலிருக்கிறது என்றான். இன்னொருவன் ஊமை என்றான். மற்றொருவன், அதெல்லாம் இல்லை, பையனுக்கு நம்முடைய பாஷை புரியவில்லை, அதனால்தான் விழிக்கிறான் என்றான். அப்போது புலிகேசி, ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். ஜைன முனிவர்கள் கோபித்துக் கொண்டு போனதில் அதுதான் ஒரு சங்கடம். அவர்கள் இருந்தால் எந்த பாஷையாக இருந்தாலும் மொழிபெயர்த்து சொல்லிவிடுவார்கள். போகட்டும், இவனை கொண்டு போய் சிறைப்படுத்தி வையுங்கள், பிறகு பார்த்து கொள்ளுவோம் என்று கூறியவன் திடீரென்று, வேண்டாம், இவன் இங்கேயே இருக்கட்டும். சற்று முன்பு வந்திருந்த வீரன் வஜ்ரபாகுவை உடனே போய் அழைத்து வாருங்கள் என்றான். வஜ்ரபாகுவை அழைக்க ஆள் போன பிறகு புலிகேசி படைத்தலைவர்களை பார்த்து கூறினான். இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? கேளுங்கள் அதிசயத்தை. இந்த ஓலை கொண்டு வருகிற பையனிடம் அஜந்தா வண்ண ரகசியத்தை சொல்லி அனுப்ப வேணுமாம். 2 வருஷம் நான் அஜந்தா குகையிலேயே வசித்திருந்தும் அந்த புக்த பிக்ஷுகளிடமிருந்து வர்ண ரகசியத்தை என்னால் அறிய முடியவில்லை. பிக்ஷுக்கள் அவ்வளவு பத்திரமாக அஜந்தா வண்ண ரகசியத்தை பாதுகாக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த பிள்ளையிடம் அதை சொல்லி அனுப்பும்படி இந்த ஓலையில் எழுதியிருக்கிறது. எழுத்தோ நம் பிக்ஷு எழுதியதாகவே தோன்றுகிறது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீர் மைத்ரேயரே என்று சொல்லிக்கொண்டே புலிகேசி மன்னன் அந்த ஓலையை ஒற்றர் படை தலைவனிடம் நீட்டினான். மைத்ரேயன் ஓலையை வாங்கி கவனமாக படித்தான். பின்னர் சக்கரவர்த்தியை பார்த்து, சத்யாச்சிரயா, இதில் ஏதோ மர்மமான செய்தி இருப்பதாக தெரிகிறது. பையனை விசாரிக்கிறபடி விசாரித்தால் தெரிகிறது என்றான். அழகுதான் மைத்ரேயரே, பையனை எப்படி விசாரித்தாலும் அவன் சொல்கிறது நமக்கு விளங்கினால் தானே உபயோகம். அதற்காகத்தான் வஜ்ரபாகுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான் புலிகேசி. அவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வஜ்ரபாகு கூடாரத்துக்குள் நுழைந்தான். புலிகேசியின் அருகில் வந்து வணங்கி, ராஜாதிராஜனே, மறுபடியும் ஏதாவது ஆக்ஞை உண்டா என்று கேட்டான். வஜ்ரபாகு, உம்மைப் போலவே இந்த பையனும் எனக்கு ஓர் ஓலை கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் அதில் உள்ள விஷயம் மர்மமாக இருக்கிறது. ஓலையை யார் கொடுத்தார்கள், யாரிடம் கொடுக்கச் சொன்னார்கள் என்பதை விவரமாக விசாரித்துச் சொல்லும். அதற்காகத்தான் உம்மை மீண்டும் தருவித்தேன் என்றான். வஜ்ரபாகு பரஞ்சோதியின் பக்கம் திரும்பி உற்று பார்த்து, ஆஹா, இந்த பையனா? இவனை நான் முந்தாநாள் இரவு மகேந்திர மண்டபத்தில் பார்த்தேனே. இவனை பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் உண்டாயிற்று. விசாரித்தேன். ஆனால் பையன் அமுக்கன், மறுமொழியே சொல்லவில்லை என்றான். இப்போது விசாரியும். மறுமொழி சொல்லாவிட்டால் நாம் சொல்லச் செய்கிறோம் என்றான் வாதாபி அரசன். மன்னர் மன்னா, இவன் சுத்த வீரனாக காண்கிறான். இவனை பயமுறுத்தி தகவல் ஒன்றும் அறிய முடியாது. நானே விசாரித்துப் பார்க்கிறேன் என்று வஜ்ரபாகு கூறிவிட்டு பரஞ்சோதியை நோக்கி, தம்பி, நான் அப்போதே சொன்னேனல்லவா, அதன்படி சத்யாச்சாரியரிடம் உள்ளது உள்ளபடி சொல்லு. பயப்பட வேண்டாம், நான் உன்னை தப்புவிக்கிறேன் என்றான். அதற்கு பரஞ்சோதி, ஐயா, எனக்கு பயமே கிடையாது. எதற்காக பயப்பட வேண்டும்? உயிருக்கு மேலே நஷ்டமாக கூடியது ஒன்றுமில்லை அல்லவா? இந்த ஓலையை நாகார்ஜுன பர்வதத்துக்கு கொண்டு போய் சத்யாச்சாரியரிடம் கொடுக்கும்படி நாகநந்தி பிக்ஷு கூறினார்.
நீங்கள் சொல்லுகிறபடி இவருக்குத்தான் இந்த ஓலை என்றால் பெற்றுக்கொண்டு விடை எழுதி கொடுக்கட்டும். நான் எடுத்துக்கொண்டு திரும்புகிறேன். அல்லது இந்த ஓலை இவருக்கு அல்ல என்றால் ஓலையை திருப்பிக் கொடுக்கட்டும். வேறு என்ன நான் சொல்லக்கூடும் என்றான். வஜ்ரபாகு புலிகேசியை பார்த்து, அரசருக்கு அரசரே, ஓலையை நாகநந்தி பிக்ஷுதான் கொடுத்ததாகவும் அதில் ஏதோ அஜந்தா வண்ண சேர்க்கையை பற்றி எழுதி இருப்பதாகவும் பிள்ளையாண்டான் சொல்கிறான். அந்த ஓலையை நான் சற்று பார்வையிடலாமா என்று கேட்டான். புலிகேசி ஓலையை வஜ்ரபாகுவிடம் கொடுத்து, இதிலிருந்து தெரியக்கூடியது ஒன்றுமில்லை. நீர் வேணுமானாலும் பாரும் என்றான். வஜ்ரபாகு ஓலையில் சிறிது நேரம் கவனம் செலுத்திவிட்டு, பிரபு, நாகார்ஜுன பர்வதத்தில் உள்ள புத்த சங்கிராமத்தின் தலைவரின் திருநாமம் சத்யாச்சிரய பிக்ஷுதானே என்று கேட்டான். ஆமாம், அதனால் என்ன? இந்த ஓலை அவருக்கே இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். ஆனால் நாகநந்தி அவருக்கு இம்மாதிரி விஷயத்தை பற்றி எழுத நியாயமே இல்லையே. பிரபு, இந்த ஓலையை படித்ததும் நாகநந்தி பிக்ஷு கூறிய ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருகிறது. கிருஷ்ணா நதிக்கரையோடு வேங்கி ராஜ்யத்தின் மேல் படையெடுத்துச் செல்லும் தங்கள் சகோதரருக்கும் செய்தி அனுப்ப வேண்டும் என்றும் அவர் சொன்னார். ஒருவேளை தங்கள் சகோதரர் விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு இதில் ஏதாவது செய்தி இருக்கலாம் அல்லவா? இதை கேட்டதும் புலிகேசியின் முகம் பிரகாசம் அடைந்தது. வஜ்ரபாகு, நீர் மகா புத்திசாலி. நம்முடனேயே நீ இருந்து விடலாமே, பல காரியங்களுக்கு அனுகூலமாய் இருக்கும் என்றான். பிறகு தன் படைத்தலைவர்களிடம் சிறிது கலந்து யோசித்துவிட்டு, எப்படியும் விஷ்ணுவர்தனுக்கு நான் ஓலை அனுப்ப வேண்டியிருக்கிறது. ஓலையுடன் 9 வீரர்கள் போகட்டும். அவர்களுடன் இந்த பையனையும் அனுப்புங்கள். இவனுடைய ஓலையின் விஷயம் என் தம்பிக்கும் விளங்காவிட்டால் இவனை உடனே சிரச்சேதம் செய்ய கட்டளையிட்டு அனுப்புங்கள் என்றான். பிறகு வஜ்ரபாகுவை நோக்கி, இந்த விஷயத்தை பையனிடம் சொல்லும் என்று ஆக்ஞாபித்தான். வஜ்ரபாகு பரஞ்சோதியிடம், தம்பி, நாகார்ஜுன மலைக்கு இங்கிருந்து சக்கரவர்த்தியின் ஓலையுடன் 9 வீரர்கள் நாளை காலையில் போகிறார்கள். அவர்கள் உன்னையும் அழைத்து போவார்கள். நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். நாளை ராத்திரி உன்னை அநேகமாக நான் வழியில் சந்திப்பேன் என்றான். பரஞ்சோதி அகமும் முகமும் மலர்ந்தவனாய், ஐயா, தங்களுடன் பிரயாணம் செய்வதாயிருந்தால் நரகத்துக்கு வேணுமானாலும் நான் வர சித்தம். தங்களிடம் கதை கேட்க அவ்வளவு ஆவலாக இருக்கிறது என்றான். பையன் என்ன சொல்லுகிறான் என்று புலிகேசி கேட்டதற்கு, பிள்ளையாண்டான் பலே கைகாரன். தான் கொண்டு வந்த ஓலை தங்களுக்கு இல்லை என்றால் தன்னிடமே திருப்பி கொடுத்து விடும்படி கேட்கிறான். இளங்கன்று பயமறியாது என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு என்றான் வஜ்ரபாகு. புலிகேசி சிரித்துவிட்டு, அப்படியா, நல்லது. ஓலையை பையனிடமே கொடுத்து வைக்கலாம். இப்போதைக்கு அவனுடைய கட்டையும் அவிழ்த்து விடுங்கள் என்றான். ஓலையை பரஞ்சோதியிடம் கொடுத்ததோடு அவனுடைய கட்டுக்களையும் உடனே அவிழ்த்து விட்டார்கள். பிறகு அவனை சக்கரவர்த்தியின் சமூகத்திலிருந்து அழைத்துச் சென்றார்கள். மறுநாள் அந்தி மயங்கும் சமயத்தில் பரஞ்சோதியும் அவனுக்கு முன்னும் பின்னுமாக சென்ற 9 வீரர்களும் காட்டு மலைப்பாதையில் ஒரு குறுகிய கணவாயைத் தாண்டி அப்பால் சற்று தூரத்தில் இருந்த பழைய பாழடைந்த வீட்டை அடைந்தார்கள். அந்த வீட்டின் வாசல் திண்ணையில் ஒரு முதிய கிழவன் உட்கார்ந்திருந்தான். தலையும் தாடியும் நரைத்த அக்கிழவன் உலக பிரஞையே அற்றவனாய் கையில் இருந்த ஜபமாலையை உருட்டி கொண்டிருந்தான். 10 குதிரைகள் சேர்ந்தாற்போல் வந்து அவ்வீட்டின் வாசலில் நின்றதை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த வீரர்களில் ஒருவன் கிழவனை என்னவோ கேட்க, அவன் இரண்டொரு வார்த்தைகளில் மறுமொழி கூறிவிட்டு மறுபடியும் ஜபமாலையை உருட்டலானான். அன்றிரவு அந்த பாழ் வீட்டிலேயே தங்குவதென்று அவ்வீரர்கள் முடிவு செய்தார்கள். தங்களில் 4 பேரை 4 ஜாமத்துக்கு காவல் செய்யவும் ஏற்படுத்தி கொண்டார்கள். எல்லாரையும் விட அதிக களைப்புற்றிருந்த பரஞ்சோதிக்கு படுத்தவுடனேயே கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது. தூக்கத்தில் ஆழ்வதற்கு முன்னால் அவன் மனத்தில் கடைசியாக வஜ்ரபாகு இன்றிரவு சந்திப்பதாக சொன்னாரே, இனி எங்கே சந்திக்கப் போகிறார் என்ற எண்ணம் தோன்றியது. பரஞ்சோதி அன்றைக்கும் தூக்கத்தில் கனவு கண்டான். புலிகேசியின் கூரிய கழுகு பார்வை ஒரு கணம் அவன் நெஞ்சை ஊடுருவிற்று. இவனை யானையின் காலால் இடறச் செய்யுங்கள் என்று புலிகேசி கட்டளையிடுகிறான். பரஞ்சோதி தன்னை இடற வைத்த யானையின் மீது வேலை எறிந்துவிட்டு ஓடுகிறான். யானை அவனை விடாமல் துரத்தி வருகிறது. கடைசியில் அது கிட்ட நெருங்கிவிட்டது. யானையின் தும்பிக்கை தன் தோளில் பட்டதும் பரஞ்சோதி முகம் திடுக்கிட்டு திரும்பி பார்க்கிறான். பார்த்தால் யானையின் முகம் அந்த வீட்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்து ஜபமாலை உருட்டி கொண்டிருந்த கிழவனின் முகமாகவும் துதிக்கை அக்கிழவனின் கையாகவும் மாறி மாறி இருக்கின்றன. இது கனவில்லை. உண்மையாகவே அந்த கிழவன் தன்னை தொட்டு எழுப்புகிறான் என்பதை பரஞ்சோதி உணர்ந்ததும் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான்.